ஒரு ஒரு புதுசாக ஒரு ஸ்கேம் ஒன்று. ஆக்சுவலாக அது வந்து பார்க்குறதுக்கு டக்குன்னு ஸ்கேம் மாதிரி தெரியாது. இது ஒரு புதுசாக இது ஒரு ரூட்டு ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன். எப்படின்னா, இப்போது இந்த குக்கு எஃப்எம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதே பேட்டர்னில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா தெரியும், நிறையா வந்து ஸ்டோரி ஆப்புன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போது ரீசெண்டாக என்ன போன வாரத்தில் ஒரு நாள் ஸ்டோரி டிவின்னு ஒரு ஆப், அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரே ஒரு ஸ்டோரி கேட்குறதுக்கு போனேன். அதில் என்ன சொன்னிச்சு, ₹1 வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரையலுக்கோசரம் கேட்டுருந்துச்சு. அது நம்ம எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையல் ₹1 வந்து 3 நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு. நான் 3 நாளில் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அதை போய் கேன்சல் பண்ணலான்னு போனால், அந்த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின அன்னைக்கு அந்த கேன்சல், அதாவது அந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பனில் வச்சுருந்தான். அடுத்த நாள் போய் பார்க்குறேன், 3ஆவது நாளாக என்னமோ போய் பார்க்குறேன், அந்த ஆப்ஷனே இல்லை. இன்னொன்று, எல்லா மாதமும் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்ரி மந்த் வந்து ₹400 வந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி தான் அதில் வந்து கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ண முடியாது. பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா, அந்த ஒரு மாதம் அமௌண்ட்டு ₹399 இருக்கு இல்லையா, அதை கட்டிட்டு நீங்கள் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுவுமே கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் என்னென்னா, இப்படியும் வந்து திருட்டு திங்கிறானுங்க. நான் வந்து பல தடவை வந்து பல வீடியோவில் பேசிட்டேன். இந்த மாதிரியான திருட்டு வேலை பண்ணி அடுத்தவங்க காசை திங்கிறதுக்கு உன் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ, இன்றைக்கி நிறையா வழி இருக்குது. நான் வந்து பச்சையாக சொல்ல மாட்டேன், இது வந்து நான் பச்சையாக சொல்ல மாட்டேன், நிறைய வழி இருக்குது. இந்த வழிக்கு அந்த வழி எவ்வளோ பெட்ரு, சரியா? நான் தெளிவாக சொல்கிறேன். திரும்பவும் உன் வீட்டில் போய் பாரு, திரும்பி பாரு, யார் இருக்கிறான்னு. நிறையா வழி இருக்கும். அதில் என்னத்துலையாவது ஒன்றில் கொண்டு விட்டு நீ சம்பாதிச்சிக்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த மாதிரி மானங்கட்ட பொழைக்கிறதுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு வந்து யாரும் இந்த ஃபேஸ்புக்கில் வர்ற ஸ்டோரி ஆப்பு, இன்ஸ்டாகிராமில் வர்ற ஸ்டோரி ஆப்பு, இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. யாரும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், சரியா? இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது இப்போ போயிட்டுருக்கு.